ஹலோ மக்களே, வேறு யார்? நான் தான் உங்கள் ஆகாஷ். இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா, மும்பை ஏன் இந்த அளவுக்கு இருக்குது, ஏன் இந்த நிலமையில் இருக்குது, ஸோ அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளே ஆஃப் சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறதும் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க எனக்கு வீடியோக்குள்ள போகலாம். மும்பை ஏன் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, அவங்க ஃபஸ்ட் எடுத்தோடனே பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய ஹர்திக் பாண்டியாவோட வந்து பார்த்திங்கன்னா ஜிடிக்கு நல்லா பண்ணியிருந்தார், இங்கேயும் நல்லா பண்ணுவார்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட ஹர்திக் பாண்டியா வந்து பார்த்திங்கன்னா பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, பவுலிங்கிலும் ஒழுங்காக கான்ட்ரிபியூஷன் பண்ணலை, பேட்டிங்லேயும் அவரோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு சுமாரான ஐபிஎல் கூட இல்லை, மொக்க ஐபிஎல் அவருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். அதுலேயும் ஃபார்ம் அந்தளவுக்கு இல்லை, இதுலேயும் ஃபார்ம் ஏன்னா 1 or 2 மேட்சஸ் பண்ணியிருந்தாலும் அவரோட வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு இல்லை, பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அது அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்டர்னா பேட் அண்ட் பவுல் 2 டிபார்ட்மெண்ட்லேயும் பண்ணக்கூடிய பவுலர். ஸோ அது மிஸ் மேட்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூரியகுமார் யாதவ் இல்லை, ஒரு 4-5 மேட்சஸ் இல்லை. ஸோ அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கேயுமே ஒரு சூரியகுமார் யாதவ் இல்லாத ஒரு காரணமாக இருந்துச்சு, ஏன்னா பேட்டிங் வந்து ரொம்பவும் வீக்காக இருந்துச்சு. ஸோ அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் சில மேட்சஸ் துவக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதுவும் மட்டும் இல்லாமல் பும்ராவை மட்டும் பார்த்து ஆடிட்டு மீதி எல்லா பவுலரையும் போட்டு அடின்னு அடிச்சிருக்காங்க. அது காரணம் என்னன்னு தெரியுது. ஏன்னா முன்னாடி இந்த துஷாரா வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிருந்தார். ஸோ இப்போ நல்லா போட்டுட்ருக்காரு. ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அவரையும் பிரிக்க ஆரம்பித்தாங்க, செட்டில் ஆகலை. ஏன்னா கோட்ஜி வந்து விக்கெட்டை எடுத்திருந்தாலுமே அவர் பார்த்திங்கன்னா ரன்னை கொடுத்து விக்கெட் எடுத்திருப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது 2 to 3 விக்கெட்ஸ் அவர் எடுத்திருக்காரு அப்படின்னா ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 170, 180 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ பும்ராவை தவிர மீது எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ ஒரு சில மேட்சஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோஹித் சர்மா 100 அடித்தார், சூரியகுமார் தனியாக ஆடி கொடுத்தாரு. ஸோ ஒரு பும்ரா வந்து பார்த்திங்கன்னா பும்ராவில் ஒரு சில மேட்சஸ் ஜெயிச்சிருக்கலாம். ஸோ அப்படிங்கும்போது அங்கங்கே ஒவ்வொரு மேட்சஸ் ஜெயிச்சது காரணம் ஒவ்வொரு பிளேயராக இருக்காங்க. ஸோ டீமாக சேர்ந்தால் தான் ஒரு மேட்சஸை ஜெயிக்க முடியும். ஆனால் டீமாக கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இஷான் கிஷன் அந்தளவுக்கு பண்ணலை. ஒரு ரோஹித் சர்மா மேட்சஸ் ஆடி கொடுத்தாரு, ஒரு மேட்ச் ஜெயிச்சார். சூரியகுமார் யாதவ்னா ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்க. பும்ரா ஒரு மேட்சஸ் ஆடி கொடுத்தாரு, ஜெயிச்சாங்க. ஸோ அப்படிங்கும்போது அங்கங்கே தான் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு பவுலிங்கில் ஒருத்தர் இருக்கார், பேட்டிங்கில் ஒரு 2-3 பேர் இருக்காங்க. டீமுங்கிறது ஒரு 11 பேர். அந்த 11 பேரில் 3 பேர் மட்டும் எல்லா மேட்சஸ் ஆனாலும் ஜெயிக்க முடியாது. அவங்க ஏதோ ஒரு மேட்சஸ் தான் கிளிக் ஆவாங்க, சில மேட்சஸ் ஃப்ளாப் ஆவாங்க. ஸோ அப்படிங்கும்போது டீமாக கம்பைன்ட் யூனிட்டே இல்லை அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோட கருத்து. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சில பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹர்திக் பாண்டியா கேப்டனாக போட்டது வந்து பார்த்திங்கன்னா சில பிளேயருக்கு பிடிக்கல. ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல் என்விரான்மெண்ட்டாக இல்லை. ஸோ அங்கங்கே சில நிதர்ஸ் இருக்குது. ஃபேன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பூம் பண்ணாங்க, ஒரு ஹாப்பி என்விரான்மெண்ட்டாக இல்லை. ஸோ அப்படிமாரி பல பிரச்சனை இருக்குது. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரணமாகவே வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே இருந்துச்சு. ஸோ அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா சில மேட்சஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹர்திக் பாண்டியாவே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஓவர்ஸ் போட்டது பும்ராவுக்கு கொடுக்காம. ஸோ ஏன்னா அவர் கேப்டன் அப்படிங்கும்போது கொடுத்தது, அது ரன்னு கொடுத்தது பேக் ஃபயர் ஆனது. ஸோ இதுமாரி சில மேட்சஸில் ஹர்திக் பாண்டியா பண்ண தப்புமே இருக்குது. சில மேட்சஸில் வந்து பார்த்திங்கன்னா பிளேயர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக விளையாடலை. ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் ஒரு என்விரான்மெண்ட் சரியாக இல்லை. சில பிளேயர் சில பிளேயர் ஃபார்மில் இல்லை, சில பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடித்து கொடுக்கல. ஸோ அந்த ஒரு நல்ல பிளேயரை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா பிளேயரையும் அடிக்கிறது, இதுமாரி கால்குலேட்டாக ஆடினாங்க. மற்ற டீம் வந்து இவங்களை எதிராக கால்குலேட்டடாக ஆடின மாரி எனக்கு தோணுச்சு. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மும்பை இந்த நிலமையில் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஸோ இதை பொறுத்து உங்களோட கமெண்ட்ஸ் கீழே இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் பாய் ஃப்ரம் ஆகாஷ்.